எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பம், என் குடும்பம் நண்பர்களுக்கு, என் குடும்பத்தில் உள்ள என்னோட ஃபேமிலிக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட இங்கிலீஷ் தமிழுடைய ஒரு பெரிய அவங்க சரோஜா தேவி அம்மா. நான் நடிகர் சங்கம் மூலியமாக இருக்கும்போது சரோஜா தேவி அம்மா கூட மனோபாலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன். ஸோ அந்த அவங்களையும் மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சீவகத்தில் ஸ்டண்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஒரு ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் மாஸ்டரால் தான் இன்றைக்கி நம்மளாம் ஒரு ஹீரோவாக இருக்கிறோம். ஒரு இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெலாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ. அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட மோகன் ராஜ் சார் அவர் இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மூணு பேருக்கும் எனக்காக ஒரு நிமிடம் மட்டும் ஒரு மௌனஞ்சலி. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து அண்ணன் ஜெயசித்ரன் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜாவில் இதே பிரசாத்தில் நம்ம பிரபு சார் பார்த்தோம். மணிகண்டன் பிரதர் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, தேவராஜ் சார்லாம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட். சித்ராமணி அண்ணெல்லாம் என்னை ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்னை முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணவர் சித்ராமணி அண்ணன். இன்னைக்கு அவர் அங்கே இருக்கிறாரு 25 வருஷத்துல. அதே மாதிரி அவரும் எங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இதுதான், இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு அடிபட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமாக நேசித்ததுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்பில் அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எழுந்திரிச்சு வந்து எங்கள் அம்மாவை கூட நான் இழந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும், இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்பில் இந்த இவ்வளோ வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கண்டென்ட், இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக அதை எங்கிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக, ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸே லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்குற நிலைமையில் அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார். அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னட படத்தை ரீமேக் சொன்னார். வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டெல்லாம் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக, அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இந்த பண்ண முடிஞ்சுது. நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டைரக்டர், அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில், அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அதை அப்படியே டிட்டோவாக படம் தான் இருக்குது இன்றைக்கி. அது என்றைக்குமே வந்து ஒரு பவுன் ஸ்கிரிப்டில் இருக்கிறத வந்து எதாவது மாற்றுவாங்க. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமாக வந்து ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டைரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, அந்த என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவரு தானே. அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் வந்து எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது
வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கனாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து மக்கள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். அது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற இதில் வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவை. ஆடியன்ஸ் விமர்சனம் வந்து இங்கே நீங்கள் 3 நாள் தேட்டரில் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். ஸோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை. அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். எங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த படத்தில் நான் வந்து இது கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஆடியோ லான்ச்சில் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் வந்து இந்த படத்தினுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அண்டு நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் வந்து கேஎல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ ஒரு கட்ஸ் அவர் வந்து நான் சொன்ன உடனே இமீடியட்டாக வந்து நான் இமீடியட்டாக பண்ணுறேன் உதயா, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன், நானும் பண்ணுறேன், என்னுடைய உற்ற இதாக வந்து ஷாமை வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டரு அவருக்கு ஈக்குவலாக பிரவீன் சாருக்கு ஈக்குவலாக இந்த கதையில் ஒவ்வொன்றுமே ரசி இந்த படத்தை எடிட்ல மிகப்பெரிய உதவியாக இருந்த ஷாம் பிரதருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட ஒன்று கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு சார், இது ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நரேன்ட்டு சொன்னேன், நரேன் இது மாதிரி வந்து என்ன நரேன் சொல்றாரு எண்டில் அது நல்லா இருக்குமே, அந்த எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம், சூப்பரா பண்ணிக்க ஷாம், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு நான் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான் எங்க படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பலமா எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கசின் சிவசரவணன். ஏன்னா எல்லாத்தோடையும் என்னுடைய பாதி பேர்டனை வந்து அவர் எடுத்துக்கிட்டாப்படி, எல்லாமே வந்து எனக்கு பக்க பலமா ஒரு மிக தொழில வந்து கத்துக்கிட்டாப்படி, கரெக்டா ஈபியா இனிமே எந்த படமும் இவர் ஈபியா போட்டீங்கன்னா படம் கரெக்டா நடக்கும், கரெக்டா பட்ஜெட்லயும் கரெக்டா பிளான் பண்ணி போகும். அந்த மாதிரி ஒரு ஈபியா சிவா வந்து அமைஞ்சிட்டாரு. ஸோ தொழிலும் கரெக்டாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பன் சொல்றதா, என் தம்பின்னு சொல்றதா, இல்லைன்னா வந்து எப்படி இவரை சொல்றது, ஒரு டேரக்டரு ஆனால் ஒரு படம் பிரபுதேவா சார் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ண ஒரு டேரக்டர் இந்த படத்துல வந்து இங்க கூட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒரு நல்ல நண்பனா துணையா இருக்கிற ராஜா வந்து சீரியஸா சொல்லணும், அவர் வந்து நல்ல ஒரு ரைட்டர், கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவாரு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. டெஃபினட்டா ராஜா நீங்க வேற லெவலில் வருவீங்க. 100% அவருடைய நல்ல மனசு எல்லாமே நல்லா இருக்கும், கண்டிப்பா வருவீங்க. அண்ட் ரொம்ப பிஆர்ஓவா இருந்து என்னுடைய நல்லதுலையும் எதையும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமா எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிற்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்துல நன்றியை சொல்லணும். பிஆர்ஓ நிக்கில் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நான் சொல்லுவேன். நான் இது எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் அது பத்தாது. எப்படி என்னுடைய பத்திரிகை மீடியா ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி. அண்ட் எல்லாருக்கும் இதில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக நடித்த எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. எல்லாருக்குமே இந்த டீமில் உள்ள யாராவது பேர் சொல்லியிருந்தா, வாசு என்னோட அசிஸ்டன்ட் இருக்கிறான், கூடயே எல்லாத்துக்கும் ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறான், எங்கே ஆனந்த் அந்த அவருக்கு டிரைவர், என் டிரைவர் வினோத், இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷனில் வந்தாலும் எல்லாரும் கூட வந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் உங்களோடது இதில் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஹீரோயின் மதர் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே வந்து எங்க கூட சேர்ந்து எல்லாரும் டிராவல் பண்ணி இந்த வந்து நடிச்சோம் போனோம் அப்படிலாம் இல்லாம கூடயே இருந்து எல்லாரும் டிராவல் பண்ற ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க மரபு தான் அது. ஆனா எல்லாரும் அது அப்படி இருக்கு இந்த படத்துல. நிச்சயமா அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கண்டென்ட்டான படமா இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத்தனை வருஷம் நான் வந்து ஒரு 25 இயர்ஸ்ன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணும்னா பயங்கர வழியாக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பலை. ஆனால் இது எல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்னைக்கு நிற்கிறேன். இன்னைக்கு தமிழ் சினிமாலையும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த 3 வருஷம் கழித்து ஒரு கதாநாயகனாக வந்து திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல. அது எங்கள் அம்மாவோட பிளெஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி பிளஸிங்கும், குறிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு
கண்டிப்பாக காரணம். அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் த வேல இங்கே நிறைய பேர் வரல. ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷ் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் நண்பர், அவரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும், அதாவது உதயா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸே. அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறார். அது ஒண்ணுதான். இவ்வளவு தூரம் சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துல. அண்ட் எனக்கு என்னன்னா, இப்போ இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையை பார்த்தேன் நான். எல்லா படத்துக்குமே அந்தந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. திடீர்னு ரிலீஸ் பண்ற ஒரு 10 படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும். நம்மளுக்கும் கேப் கரெக்டா வந்து அதை கரெக்டா ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இன்னைக்கு வந்து இப்போ திருப்பி போன படத்துல எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும், உத்தரவு மகாராஜா டைம்ல. ஸோ அதே மாதிரி அது மாதிரி திருப்பி வந்து நான் இந்த ப்ரொடியூசர்களுக்கு நாம் என்னன்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிறைய படங்கள் வருது, எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப படங்கள் வரும்போது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்குறீங்க, 3 படம் பார்க்குறீங்க. ஆட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம். அவ்வளோ தூரம் பொறுமையா இருந்து அந்த படத்தை 3 படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்க 3 படத்துலையும் ப்ரெஷ்ஷோட பார்த்து அந்த கரெக்டாகவும் அதை ரிவ்யூ கொடுத்து நீங்க தான் எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பலமா இருக்கு. எப்படி 3 படம் பார்க்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஸோ நீங்க என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி. எல்லாரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு. என்னை வந்து 24 மணி நேரமும் என்னை தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம். என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாவுக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன். ஸோ டெஃபினட்டாக நல்ல அன்பை சம்பாதிப்போம். நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம். பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லாரும் இருப்போம். ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு. நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூராக பேசலாம் நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கும் சேர்த்து எங்களை வந்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா என்னுடைய குடும்பம், என் குடும்பம், இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், ஜான்விகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், டேனி ப்ரோவுக்கு, நரேனுக்கு, பிரபாகர் ப்ரோவுக்கு, பன்னீர் ப்ரோவுக்கு, ஈவன்